ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா போயிரும். அப்படி போக, போக யார் யாரெல்லாம் அந்த லிங்க்க உள்ள போயி, உள்ள லிங்க்க ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டாலே, உங்களுடைய ப்ரொஃபைல் டிபி எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானே மாறிருது. மாறுனதுக்கப்புறம், அது நீங்க எந்தெந்த குரூப்ல இருக்கீங்களோ, அந்தந்த குரூப்புக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது அப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்க நம்பர் நம்பர் உங்க நம்பர் இருக்கும். ஆனா, உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அப்படி மாறிரும். அது மாரி நம்மளுடைய கட்சியில இருக்கக்கூடிய குரூப்ல ஒரு குரூப்லயே அந்த மாரி வந்துருச்சு. அவருக்கு அது தெரியவே இல்ல. ஆனா, அவரோட நம்பர் ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ப்ரொஃபைல் மாறிருச்சு. அவரோட ஆட்டோமேட்டிக்கா அந்த மாரி வர, வர, வர அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து பணங்க வந்து டெபிட் அக்கவுண்ட்ல என்ன பேமெண்ட் வச்சிருக்கீங்களோ, ஆட்டோமேட்டிக் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே அக்கவுண்ட்ல டெபிட் ஆயிரும். ஸோ, இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரிஜினல் எஸ்பிஐ கிடையாது. இந்த மாரி நம்மள வந்து ஃபேக் ஐடி, ஃபேக் லிங்க் தயவு செஞ்சு எஸ்பிஐன்னு வர்ற எதையுமே நீங்க வந்து ரிவார்டு குடுக்குறோம். உங்க அக்கவுண்ட்க்கு பணம் வந்து சென்ட் பண்றோம். கிரெடிட் ஆகும். இத கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னா, தயவு செஞ்சு உள்ள போயிறாதீங்க. இது கிட்டத்தட்ட